வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நினைத்தவை கிடைத்து நலமுடன் வாழ வாழ்த்தி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவையான டிஃபன் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 ஈஸி. எப்போ வெளியே போயிட்டு வந்திருக்கோம், அவசரமாக டக்குன்னு செய்யணுமா, இந்த ஒரு ஐட்டம் சில ஐட்டம்லாம் ஒரு 2-3 ஐட்டம் தான், இது இருந்தாலே போதும். நல்ல டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடித்தமான இந்த டிஃபனை நம்ம உடனே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முந்தி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். நான் பேம்பினோ எடுத்திருக்கேன். பேம்பினோ சேமியா வருதில்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இது ஒரு ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. நான் எப்போவுமே இது இந்த சேமியாவில் இது தான் வாங்கி பண்ணுவேன். அது ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், பல்லாரி வெங்காயம். 2 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். சேமியா இதில் பாக்கெட்டில் வறுத்ததுன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் கூட நான் எண்ணெய் விடாமல் சட்டியில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வறுக்கும் போது ஒரு மாதிரி வெள்ளையாக அந்த பேம்பினோ கலர் மாறி வரும். அந்த சேமியா கலர் மாறி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடணும். அந்த பக்கம் வரைக்கும் வறுக்கணும். வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் வெங்காயத்தை போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா போடணும். அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த கடிபடுறது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் அதனால் கடுகு, உளுத்தம்பருப்பு நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு வெடித்த பிறகு, வெடிக்கணும் நல்லா, இல்லைன்னா கசக்கும். வெடித்த பிறகு நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இப்படி இந்த பிங்க் கலராக வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நான் 2 கப்பு கிட்டத்தட்ட 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 4-4.25 கப்பு தண்ணி ஊற்றலாம். நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்களோ அதுக்கு டபுள் பங்கை விட கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த தண்ணியிலே உப்பு போட்டுறணும். தண்ணியிலே உப்பு போட்டுறணும். தண்ணியில் உப்பை பார்த்துக்கோங்க. நல்லா உப்பு போட்ட பிறகு நல்லா தளதளன்னு கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம இந்த வறுத்து வச்ச இந்த பேம்பினோ சேமியாவை தட்டி நல்லா கிண்டணும். பாருங்கள், நான் இப்படி கிண்டிகிட்டே இருக்கேன். கிண்ட நல்லா இது நல்லா உதிரியாக வந்த மாதிரி வந்துடும் பார்த்துக்கோங்க. குளக்குளம்லாம் இது இருக்கவே இருக்காது. எண்ணெயும் நம்ம ஒன்றும் ரொம்ப இதுக்கெல்லாம் ஊற்ற வேண்டாம் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா சட்டியில் பிடிக்காதபடி உதிரியாக ஆன மாதிரி ஆக வர கிண்டி சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ இதை பற்றி போட போகிறேன்னா, கால் பாதம் விரல் சில பேருக்கு கெட்டி வச்ச மாதிரி, இல்லை ஒரு ஃபீல் இல்லாமல் மரத்து போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ். இது நான் செஞ்சு எனக்கு சரியானதுனால இதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அதை பற்றி தான் அடுத்த வீடியோ போட போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நடந்து எனக்கு சரியான ஒரு இது, அதை பற்றி போடணும்னு நினச்சிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு தேங்க்யூ.